திருவாதவூர் அடிகள், தென்னவன் பிரம்மராயன், அருள்வாசகர், மாணிக்கவாசகர்னு பல பெயர்கள் பெற்றவர் மாணிக்கவாசகர். இவர் திருவாசகத்தை நமக்கு தந்தார். 32 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த இவர் ஆனி மகம் இன்றைய நாளில் தான் தில்லையில இறைவனுடன் நேரடியாக கலந்தார். இன்று அவரது குரு பூஜை. இவர் திருப்பெருந்துறையில் ஒரு கோவில் கட்டினார். ஆத்மநாதர் கோவில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெருவுடையார் கோவில்னு சொல்லுவாங்க, இல்லை ஆவுடையார் கோவில்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் வாதவூர், அதாவது திருவாதவூர்னு சொல்லுவாங்க. அதனால தான் வாதவூரார்னே இவருக்கு பெயர். இவர் குருந்த மரத்துக்கு கீழே இருந்த இறைவன் மௌன குருவுடைய ஈர்ப்பில் ஈர்த்து சிவஞான போதத்துக்கு அர்த்தத்தை கேட்ட பிறகுதான் இவர் முழுமையாக சிவநெறிக்கு மாறுகிறார். இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வரலாறு சொன்னால் போயிட்டே இருக்கும். ஏன்னா அப்புறம் பிட்டுக்கு மண் சுமந்தது, அப்புறம் அந்த வைகை ஆற்று கரையை மூடினது, எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம். அப்படி பார்க்கும்போது இந்த திருப்பெருந்துறைங்கிற ஆவுடையார் கோவில் முழுக்க முழுக்க மாணிக்க வாசகரால் நிரம்பப்பட்டிருக்கு. எண்ணற்ற சிற்பங்கள், கல்வெட்டுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். அந்த குருந்த மரத்து கீழே சிவன் உபதேசிப்பார். கீழே வாயை பொத்தியபடி சீடர் நிலையில் மாணிக்க வாசகர் இருக்கிறது. அப்புறம் மாணிக்க வாசகரோட செப்பு திருமேனி, அப்புறம் அந்த குருந்த மரத்தடி, இது சம்மந்தப்பட்ட எல்லா சிற்பங்களுமே எல்லா மன்னர்களும், நாட்டுக்கோட்டை நகரத்தார், அதே மாதிரி பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர் எல்லாருமே திருப்பணி செஞ்சுருக்காங்க. மிக முக்கியமாக கொடுங்கைன்னு சொல்லக்கூடிய சிற்ப அமைப்பு இருக்கக்கூடிய கோவில்களாக சில கோவில்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். அதில் ஒன்று தான் இந்த திருப்பெருந்துறை கோவில். அது மட்டும் இல்லை, மாணிக்க வாசகர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனார். இப்போ உத்தரகோசமங்கைன்னா அங்கே ஒன்று, அதேமாதிரி சிதம்பரம்னா அங்கே ஒன்று, அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவிடைமுருகனா அங்கே ஒன்று. இப்படி எல்லா ஊர்லேயுமே ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஊருக்கு, அந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே திருப்பெருந்துறை சம்பந்தப்பட்ட ஆத்மநாத சுவாமி கோவில் அமைப்பில் ஒரு கோயிலை கட்டிடுவார். அந்த அளவுக்கு அந்த இறைவன் மீது அவர் அன்பு வைத்திருந்தார். அவருடைய குரு பூஜை இன்னைக்கு. போற்றி வணங்குவோம் அவரை.